ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். எப்படி இந்த டெக்னாலஜியும் இந்த கல்ச்சரும் ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோ, அதுக்கு ரிவர்சலாக ஒரு மென் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கான். அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம அடாப்ட் பண்ணுற அந்த பிஹேவியர், அந்த பேடான ஹேபிட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு வீக்கான மென்னில் இருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மென்னாக மாறுறது, அதாவது ஒரு சர்வைவலில் தாண்டி எப்படி ஒரு ஹைஃபைவாக அந்த டாப் 1% கிளப்பில் ஜெறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் சொல்கிற ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸை நீங்கள் மந்த்லி இல்லை ஒரு 3 months ஒன்ஸ் விட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆக்குறது மட்டும்தான். நம்பர் 1, விமன் அட்ராக்ஷன். இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்மளுடைய ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் ஆண்களை சேஸ் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஸ்ட்ராங்கான அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான மென்லி பிஹேவியர். இந்த 2 விஷயம் அப்போ இருக்கிற பெண்களை ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வீக்காக தான் தெரியும். அதாவது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காலாம் கிடையாது, ரொம்ப தொப்பையும் துந்தியமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான மெல்லி பிஹேவியர்லேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஈஸியாக வந்து உடஞ்சி போய் உட்காந்துடுறோம். அதாவது நம்ம ஒரு தோல்வியை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜை கடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் தேவைப்படுது. அப்போது இருக்கிற அந்த ஜென்ரேஷனில் அந்த அளவுக்குலாம் டைம் எடுக்கல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக அந்த தோல்வியை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இதனாலேயே அப்போது இருக்கிற ஆண்களால் நிறைய பெண்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஃபேக்காக வந்துட்டு பெண்களை அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னா, நான் சிக்மா, நான் எப்பயுமே தனியாக தான் இருப்பேன், அது இதுன்னு எதையாவது ஒரு கதையை சொல்லிக்கிட்டு நம்ம வீக் அப்படிங்கிறத வெளி உலகம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய நம்ம வந்துக்கிட்டு மாஸ்கிங்கை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரியலி நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அட்ரஸ் பண்ணுங்கள். அதை முதல்ல ஒரு பேப்பரில் எழுதுங்க. அந்த வீக்கான கேரக்டர்ஸ்லாம் எப்படி எலிமினேட் பண்ணணும், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நீங்கள் ஆக்ஷனை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப்பை நீங்கள் முன்னெடுக்க முடியும். நம்பர் 2, அடிக்ஷன். இன்றைக்கி இருக்கிற ஆண்களை தொடர்ந்து வீக்காகவே வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அடிக்ஷன். அதாவது சில பேர் வந்து பான் அடிக்டாக இருப்பீங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்டாக இருப்பீங்க, சில பேர் சோசியல் மீடியா அடிக்டாக இருப்பீங்க, சில பேர் ஸ்மோக் அடிக்டாக இருப்பீங்க. தான் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியாது. தன்னுடைய லைஃப்பில் வந்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்க விடாமையே இந்த அடிக்ஷன் வந்து உங்களை தொடர்ந்து வீக்காகவே வச்சுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நம்ம எதில் அடிக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. இன்றைக்கி வெறும் டாப் 1% மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துக்கிட்டு தன்னை இம்ப்ரூவ் பண்ணுறது, தன்னுடைய வெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, தன்னுடைய மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த் மைனஸில் நெகட்டிவில் போயிடும். உங்களால் அந்த அடிக்ஷனை தாண்டி வேறு எதையும் யோசிக்க முடியாது. இது நிறைய பேர் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. நம்பர் 3, ஃபேக் பர்பஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி இருக்கிற ஆண்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அன்ரியலிஸ்டிக்காக ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு அதை ப்ராசஸும் பண்ணாமல் நான் இதாக போகிறேன், அதாவது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அதுக்கான சுச்சுவேஷன் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். அதுக்கான சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா அதை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகிறது பயந்துக்கிட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஊரே ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தேவை. ஸோ அது வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயமா உங்களுடைய லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் அதில் சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதிலேருந்து எப்படி ஒரு எம்பையராக மாறணும் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர ஃபேக்கான பர்பஸ் ஆஃப் லைஃப்பை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களையும் ஏமாற்றிக்கிட்டு ஊரையும் ஏமாற்றக்கூடாது. இன்றைக்கி நிறைய ஆண்கள் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸில் லேகாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணுமே தவிர இந்த உலகத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு தொடர்ந்து வீக்காகவே சுற்றக்கூடாது. நீங்கள் அப்படி தொடர்ந்து வீக்காகவே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் மட்டும் கிடையாது, உலகத்தில் எவனும் உங்களை மதிக்க மாட்டான். திங்க் அபவுட் இட். நம்பர் 4, இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஃபேக் இன்ஃப்ளூயன்சர் ஆர் மென்டர். இன்றைக்கி இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பசங்கக்கிட்ட, அதாவது தன்னுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் இருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ நான் இதாக போகிறேன், அப்புறம் இன்னொரு வீடியோ பார்ப்பீங்க நான் இதாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விஷன், உங்களுடைய ஐடியாவை தொடர்ந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் லைஃப்பில் உருப்படியாக ஒரு விஷயத்தை கூட பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு உங்களுடைய லைஃபோட தாட்ஸ், உங்களுடைய லைஃப்பில் நான் என்ன ஆக போகிறேன், எனக்கு இது வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து தீனி போடுற மென்டார்ஸையும் இன்ஃப்ளூயன்சர்ஸையும் தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் 10 விஷயத்த பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். உங்களாலையும் ஹாப்பியாக இருக்க முடியும். உங்களுடைய அந்த வெல்த்தையும் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும்.
ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தப்பான இன்ஃப்ளூயன்ஸில் முதல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸரோட வீடியோவை அடுத்து பார்க்காதீங்க, இன்க்ளூடிங் மை வீடியோ. நம்பர் 5 ஃபேக் சிக்மாஸ். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஜிம்முக்கு போய் பாடியை ஸ்ட்ராங்காக வைக்கிறது தான் சிக்மா, யார் கூடயும் பேசாமல் இருக்கிறது தான் சிக்மா, பொண்ணுங்களை கூட பேசாமல் இருக்கிறது தான் சிக்மானு. அது கிடையாது சிக்மா. ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு நீ ஜிம்முக்கு போகிற அப்படின்னா அதோட பர்பஸ் இருக்கணும். நிறைய பேர் பெண்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு போவாங்க, ஆனால் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பெண்கள் கூட பேசவே முடியாது. திரும்ப சொல்கிறேன், சிக்மா அப்படிங்கிறவன் ஒரு பொண்ணை எப்படி டீல் பண்ணணும், எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாது அப்படிங்கிறவன் தான் சிக்மாவை தவிர மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பான். ஆனால் நிறைய பேர் நினைக்கிறீங்க லோன்லியாக இருக்கிறதா சிக்மான்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. ஸோ மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டுமே ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கான ப்ராக்டிஸை பண்ணுங்கள். ரெண்டாவது, யார் கூடயும் உங்களால் ஈஸியாக பேச முடியணும். அப்போ மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் தனியாக, அதாவது தனிமுறைமாக ஜெயிப்பேன். அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பாசிபிளே கிடையாது. யூ மஸ்ட் டேக் சம் ஹெல்ப் ஃப்ரம் சம் ஒன். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜெயிக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 6, உன்னுடைய ஸ்கில்ஸை இன்னொருத்தனோட ஸ்கில்ஸோட கம்பேர் பண்ணுங்கள். நான் உன்னுடைய பிஹேவியரை சொல்லலை, இல்லை உன்னுடைய அந்த இன்னர் தாட்டை சொல்லலை. உன்னுடைய ஸ்கில்ஸை, அவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா, அந்த விஷயத்தை இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணு. ஏன் அப்படின்னா எந்த இடத்துல நீ லேக்காக இருக்க அப்படிங்கிறத அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். சில பேர் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்போம் தெரியுமா, அதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம். உன்னுடைய ஸ்கில், திரும்ப சொல்கிறேன் ஸ்கில், அந்த ஸ்கில்லை இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் நீ எந்த இடத்துல லேக்காக இருக்க, அவன் எந்த இடத்துல கிளவராக இருக்கான் அப்படிங்கிறத உன்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும். நிறைய பேர் நினைக்கிறோம் காம்படிஷனே தப்பு, காம்படிஷன் ஒரு அன்ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. உன்னுடைய ஸ்கில்ஸை இன்னொருத்தனோட கண்டிப்பாக காம்படிட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நீ ஒரு ப்ராப்பரான ஸ்கில்லோட இருக்கியா இல்லையா அப்படிங்கிறத அவன் நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். திரும்ப சொல்கிறேன், அவனுடைய பிஹேவியரையோ உன்னுடைய இன்னர் தாட்டை சொல்லலை, அவனுடைய ஸ்கில்ஸை. ஃபைனலாக, இம்ப்ரூவ் யுவர் வெல்த். ஏன் பாஸ் நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். உன்னுடைய ஓன் டைமை உனக்காக நீ ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக பணக்காரன் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய் உன்னுடைய டைமை செல் பண்ணி அதை வச்சு பணத்தை சம்பாரிச்சிக்கிட்டு இருப்பேன். அவன் சொல்கிற அந்த அசிங்கமான வார்த்தைகள், அவன் உன்னை தொடர்ந்து மென்டலி வீக் ஆகிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நீ தாராளமாக உனக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் ஏமாற்று, ஊரையும் ஏமாற்று. ஸோ நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பணம் வேணும். உன்னுடைய டைமை உனக்காக நீ அலோகேட் பண்ண முடியும் அப்படின்னா அது பணத்தால் மட்டும்தான் முடியும். எவனாவது பணம் தேவையில்லை அப்படி இப்படின்னா அவனெல்லாம் அடித்து துரத்தி விட்டுட்டு முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கே கட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு என்ன கேரக்டர் வேணும் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தொடர்ந்து வீக்காக மாறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.